ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் மாமா பூ வாங்கி கொடுத்தாரு. அதாவது அம்மா வீட்டுக்கிட்ட கேட்டால் எனக்கு பூ இல்லை, பாப்பாவுக்கு மட்டும்தான் சொன்னார். அதனால் கோவத்தில் மொத்த பூவுமே பாப்பாக்கே வச்சுட்டேன். அப்புறம் பாப்பா பூக்கடையில் நிற்கிற வேலைக்கெல்லாம் எழுந்துட்டாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கிட்ட வரும்போதே பார்த்தா எங்கள் அப்பா இருந்தாங்க. எங்கள் அப்பா பாப்பாவை தூக்கி எங்கள் அப்பாவும் அம்மாவும் கொஞ்சிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம். பாப்பா வேறு காலையிலே நம்ம வீட்டாண்ட விழுந்துட்டாங்க. அது வேறு உதட்டில் சரியான அடி உள்பக்கம். அதனால் வந்து அதை பார்த்துட்டு என்னை திட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வேறு என் பொண்ணு வர டைமில் தான் கோச் எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் புரட்டாசின்றதுனால நான் சாப்பிட மாட்டோமா, சனி கும்பிடல இன்னும் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் பசங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் பழைய சாப்பாடு நைட்டு இருந்தது சாப்பிட்டேன். என் பசங்களுக்கு காலையில் ஆக்கின சாப்பாடு போட்டு அவங்களே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எடுத்து. அவளுக்கு நிறைய திறமை இருக்குது, ஆனால் கொஞ்சம் வாய் தான் ஓவராக இருக்குது. என்ன பண்ணுறது நான் கேட்கணுங்களே, வாய் எப்படி இருக்குதுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய நகை பாக்ஸ் இருந்துச்சு. என்னன்னு திறந்து பார்த்தா போட்டு எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் கிரிஞ்சு வேலை பண்ணுவாங்க, உங்கள் அம்மாவும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் வந்து எங்கள் அம்மா தக்காளி சாதம் செய்ய சொன்னாங்க. ஏன்னா என் தம்பி எப்போ பார் வந்து சோறு குழம்பே ஆக்குறியா அப்படின்னு கேட்டானா. அதனால் நீ வந்திருக்கலம்மா, நீ தக்காளி சாதம் செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் 1 கிலோ செஞ்சேன், எங்கள் பெரியம்மா வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் சேர்த்து. அப்புறம் வந்து கடையில் போயிட்டு ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியாக பாவாடை சட்டெல்லாம் போட்டு போவேன், அதெல்லாம் யோசனை வந்துருச்சு. அப்புறம் இந்த கலக்கா நேற்று கலக்கா கொலிக்கு போயிருந்தோம் இல்லையா, அந்த கலக்கா. அப்புறம் என் தம்பி கொஞ்சம் நேரம் கழித்து வந்துட்டான், லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு பக்கம் கலக்கா வேக போட்டிருந்தோம், ஒரு பக்கம் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அந்த தக்காளி சாதம் வந்து பாதி வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டு பாதி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் அப்பா மட்டும் இதில் மிஸ்ஸிங்கு. எங்கள் அண்ணன் அண்ணி ஆயா பெரியம்மாவுக்கு கொடுத்துட்டேன் அந்த சைடு. நாங்கள் 4 பேரும் இங்கே சூடாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என் தம்பிக்காக தான் அங்கே தக்காளி சாதமே செஞ்சுது. ஆனால் அவன் கடுப்பு ஏற்றுற மாதிரி அதில் மீன் குழம்பு கலக்கி அடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ஆயுத பூஜைக்கு ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தான், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் இதுதான் என் செல்ல பாட்டி. ஊர்லேருந்து வந்தால் சந்தோஷப்படுறதும் நாங்கள் ஊருக்கு போனால் கஷ்டப்படுறதும் எங்கள் பெரியம்மாவும் எங்கள் ஆயாவும் தான். அவங்க 2 பேரும் எனக்கு கிடைச்ச ட்ரூ லவ். அப்புறம் எங்கள் ஏரியா தம்பிங்களை பார்த்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். பேசிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு அதுக்குள்ளே கலக்கா வேக வச்சுட்டு இருந்தாங்க. அதை உரித்து சாப்பிட்டுக்கிட்டே பால் காசிட்டேன். பால் காசி பசங்களுக்கு பால் எடுத்து வச்சுட்டு நாங்கள் காஃபி போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எங்கள் தமிழக்காவுக்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஜாலியாக. அப்புறம் என் பாப்பா தனியாக போய் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவ்வளோதான், இதோட காஃபி குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. 5 மணி ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வாட்டி வந்தோம் நாங்கள் எங்கள் சின்னன்னு பார்க்கவே இல்லை, கிளம்பிட்டோம். ஏன்னா காலையில் வந்து ஈவினிங் கிளம்பிடுறதுனால அவன் நைட் லேட்டாக வருவான். ஸோ அதனால் ஸ்கூல் படிக்கும்போது போன பஸ் இது, அதனால் மெமரிஸ். அப்புறம் வந்து போகிற வழியில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்கள் ஒரு ஓரமாக கொஞ்சம் நேரம் நின்றுட்டு மழைலாம் நின்ன பிறகு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து அங்கே கொஞ்சம் வெயில் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து என் பசங்க 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. என் பையனை நல்லா ஓனி போட்டு டைட்டாக கட்டிக்கிட்டு கிளம்பணும். அப்புறம் செதுவாலை பிரிட்ஜில் நல்லா தண்ணி போயிட்டு இருந்துச்சு. எல்லோரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் என் பசங்க தூங்கிட்டு இருந்ததுனால எங்களால் முடியல. அப்புறம் ஆயுத பூஜை பொரியில் உப்புமா செஞ்சு டேவை முடிச்சிட்டோம்.